வாங்க ரெடியார், வாங்க உள்ள வாங்க. வணக்கம். உட்காருங்க. ரொம்ப நன்றிமா. என்ன வாய் நிறைய ரெடியார் உள்ள வாங்கோன்னு கூப்பிடுற மகாலட்சுமி நீங்க மட்டும்தாம்மா. என்னதான் நான் ஓனரா இருந்தாலும் எந்த வீட்லயும் என்ன உள்ள வர சொல்லி சொன்னதே கிடையாது. எல்லாரும் என்னை ஒரு வில்லனா பார்க்கும் பொழுது என்ன உடன்பிறவா சகோதரனா பார்த்தது நீங்க மட்டும்தான் லட்சுமி அம்மா. ரெடியார், உங்களை யாருமே வில்லனா பாக்குறது இல்ல. கையில காசு பணம் இல்லாம திண்டாடுற நடுத்தர வர்க்கத்துக்கு ஹவுஸ் ஓனரை பார்த்தா பயம் தானே, அதான் வேற ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம் ரெடியார்? வேற என்ன, வாடகை தான். முன்னெல்லாம் வாடகை பணம் வாங்க வருவேன், இப்ப வாடகை பணம் கொடுக்க வர்றேன். நினைச்சு பார்க்க வேடிக்கையா இல்ல? ஆமா, வாடகை வசூல் பண்ண வரும் பொழுது எல்லாரும் ஓடி ஒளிஞ்சாங்க. ஆனா இப்ப வாடகை கொடுக்க வரும் பொழுதும் ஒவ்வொருத்தரா தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அன்னைக்கு வாடகை கொடுக்கும் போதும் சரி, இன்னைக்கு வாடகை வாங்கும் போதும் சரி, சடார்னு முன்னாடி வந்து நிக்கிறது நீங்க ஒரு ஆள் தான் லட்சுமி அம்மா. ரெடியார், இப்போ எல்லாருக்குமே வாடகை கொடுக்கறதுக்கு போயிட்டு இருக்கேளோனோ? எல்லாரையுமே நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேம்மா. ராஜன் சார் எப்படி இருக்காரு? ரொம்ப நன்னா இருக்கார். இப்போ ஒரு கம்பெனில அவரை ஜிஎம்மா ப்ரமோட் பண்ணிருக்கா. ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். பல்ராமனுக்கு ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிடுத்து. அப்புறம் பிரியா கூட சிஏ படிச்சுட்டு இருக்கா. எல்லாம் அந்த ஏடுகொண்டல வாடாவுடைய அருளம்மா. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்மா. சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்பணும். நான் வந்ததே மறந்துட்டேன். உங்களுக்கு வாடகை கொடுத்துட்டு போகணும். பாவம், எங்களால உங்களுக்கு ரொம்ப சிரமம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எல்லாம் அவன் எனக்கு கொடுக்குறான், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்தாங்கப்பா. ரொம்ப சந்தோஷம். நான் வரட்டுமா? வாங்க. வர வர இந்த ரெட்டியார் சாமியார் மாதிரி ஆயிட்டாரே. அதுவும் நல்லதுக்குதான். சார், நான் தான் பரத் பேசுறேன். சார், படம் எடிட்டிங்ல முடிஞ்சிருச்சு. ஃபைனல் காப்பி நான் ஒரு தடவை பார்த்துறேன். பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேட்ச் ஒர்க் ஷூட்டிங் போகணுமா இல்லையாங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இல்ல, ரீ ரெக்கார்டிங்காக இப்ப படத்தை அனுப்ப வேண்டாம். முதல்ல நம்ம டைரக்டர் சார் பார்க்கணும். அவர் பார்த்து அவருடைய ஒப்பீனியன் என்னன்னு தெரிஞ்ச பிறகுதான் அதுக்கு மேலதான் செய்யணுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் ரீ ரெக்கார்டிங் அனுப்பணும். நீங்க அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. ஓகே? ஓகே சார். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி சார், பாய். என்ன பரத், அவுட்டோர் ஷூட்டிங்லாம் போயிட்டு வந்தீங்க, அதை பத்தி என்கிட்ட எதுவுமே பேசல? எங்கங்க உங்களை எங்க பிடிக்க முடிஞ்சது? எங்க பயங்கர பிஸியா அலைஞ்சிட்டு இருக்கீங்க. எப்ப கேட்டாலும் முதியோர் இல்லத்தோட அப்படியே ரொம்ப ஆக்குபைடா இருக்கீங்க. நீங்க முதியோர் இல்லத்தை விட்டாலும் விடுவீங்க, ஆனா அவங்க முதியோர் இல்லம் உங்களை விடாது போல இருக்கு. கவலைப்படாதீங்க பரத், எல்லாமே கூடிய சீக்கிரம் நல்லபடியா முடிஞ்சிடும். சரி, நீங்க சொல்லுங்க, உங்க ஷூட்டிங் எப்படி போச்சு? நல்லா வந்திருக்காமே உங்க படம். இண்டஸ்ட்ரியில டாக் இருக்கு. எங்க இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு யார தெரியும்? இண்டஸ்ட்ரியில டாக் இருக்கிறதுலாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன், மாது சார் இருக்காரே, அவர் ஒருத்தர் இருந்த பத்தாதா? மொத்த பிலிம் இண்டஸ்ட்ரியும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான். ஓ, அப்படியா? மாது சார் சொன்னாரா? அப்போ ஓகே. ஆமா பூஜா, படம் வந்து நான் நினைச்ச மாதிரி ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கேன். இண்டஸ்ட்ரியில ரொம்ப நல்ல டாக் இருக்கு. படம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அட்வான்ஸ் கொடுக்க தயங்குற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் இப்போ வலிய வந்து நிறைய விலை கேட்கறாங்க. கேட்கும் போதே ரொம்ப பெருமையா இருக்கு பரத். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்க உழைப்புக்கும் அறிவுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல பூஜா. சினிமால எது தெரியுமா பெரிய விஷயம்? முதல் படத்துக்காக வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டருமே வந்து வழி தெரியாம கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்கிற ஒரு படகு மாதிரி தான். நானும் அப்படி தத்தளிச்சிட்டு இருந்த போது எனக்கு ஒரு கலங்கர விளக்கமா இருந்து ப்ரொடியூசராகவும் அமைஞ்சாரு எங்க டைரக்டர். அவர் சொல்லணும் பூஜா, அவர் வந்து எனக்கு ஒரு கடவுள் மாதிரி. அவரை மறக்கவே மாட்டேன். நான் வந்து சாவர வரைக்கும் அவரை மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் மறக்க கூடாத இன்னொரு மனுஷன் வந்து யாருன்னா, இந்த படம் ஃபைனான்ஸ் பிரச்சனைனால நின்ன போது எந்த விதமான கண்டிஷன்ஸும் இல்லாம இந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆர்ஜே பில்டர்ஸ் உடைய எம்டி மிஸ்டர் ராஜசேகர். அவர் மறக்கவே மாட்டேன் அவரையும். வெரி குட் பரத், நன்றியை மறக்காம இருக்கீங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? சினிமா ஃபீல்ட பத்தி தெரியாதா? எங்க இண்டஸ்ட்ரியில ஜெயிச்சதுக்கு அப்புறம் வாழ்த்துறதுக்கும் தோள்ல கை போட்டு நட்பு பாராட்டுறதுக்கும் 1000 பேர் வருவாங்க.
ஆனா கஷ்டப்படும் போது கை தூக்கி விடுறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. அப்படி கை தூக்கி விட்டவங்கள சாகுற வரைக்கும் மறக்க கூடாது. நான் மறக்க மாட்டேன். முதல்ல இந்த ஆர்ஜே பில்டர்ஸ் உடைய எம்டி மிஸ்டர் ராஜசேகர், அவரை பார்த்து நன்றி சொல்லணும்னு இருக்கேன். வெரி குட். கண்டிப்பா போய் சொல்லுங்க பரத், ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் கூடிய சீக்கிரம் சிங்கப்பூருக்கு போலான்னு இருக்கேன். சிங்கப்பூருக்கா? என்ன பூஜா சொல்றீங்க? சிங்கப்பூர் தான் உங்களுக்கு சொந்தங்கள்னு யாருமே இல்லையே, அப்புறம் எதுக்காக அங்க? சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லாம இருக்கலாம், பட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களெல்லாம் போய் பார்க்கணும் போல இருக்கு. ஓ ஓகே, சரி அப்படின்னா போயிட்டு வாங்க. ஆனா ஒண்ணு பூஜா, இன்னும் கொஞ்ச நாள்ல படம் ரிலீஸ் ஆயிடும். படம் ரிலீஸ் ஆகி அதோட ரிசல்ட் தெரியும் போது நீங்க என் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் போங்களேன் ப்ளீஸ். கண்டிப்பா பரத், உங்க படம் ரிலீஸ் ஆகி நானும் அதை பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். பட் என் எதிர்காலத்தை பத்தி நான் சில முடிவுகள் எடுக்கணும் பரத். உங்க படம் இப்போ ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அது ரிலீஸ் ஆயிட்டு பெரிய ஹிட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள், நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் வரும். அதுக்கப்புறம் உமா வீட்டுல பேசி சம்மதம் வாங்கி உங்களுக்கும் உமாக்கும் நல்லபடியா கல்யாணமும் நடக்கும். ஆனா அதுக்கப்புறம் நான் உங்க கூட இருக்க முடியாது. பூஜா என்ன பேசுறீங்க? இங்க பாருங்க, சுயநினைவோட தானே இருக்கீங்க. என்ன நீங்க உங்க எதிர்காலம்னு பிரிச்சு பேசுறீங்க? உங்க எதிர்காலத்துல எனக்கு அக்கறை இல்லையா? பூஜா, நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு அந்யோன்யமா இருந்துட்டு இருக்கோம். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? ஐயோ பரத், சத்தியமா நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில நான் எப்படி பரத்? பூஜா, என்ன பூஜா? அப்பா அம்மாவை இழந்துட்டேன். அனாதையா இந்த சென்னையில ஆட்டோ ஓட்டி தெரிஞ்சிட்டு இருந்த போது எனக்கு கிடைச்ச முதல் சொந்தமே நீங்க தானே பூஜா. நமக்குள்ள இருக்கிறது என்ன சாதாரணமான நட்பா? நீங்க என்ன எனக்கு வெறும் தோழியா? அன்பு காட்டுறதுல அம்மாவா, அரவணைக்கிறதுல தோழனா, ஆசானா, வழிகாட்டியா? வாழ்க்கையில் நான் எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லா பக்கத்தையும் நீங்க தானே பூஜா தெரியுறீங்க. எப்படி பூஜா உங்களால என்ன பிரிச்சு வச்சுலாம் யோசிக்க முடியுது? இல்ல பரத், புரிஞ்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க, உமா, உங்க குடும்பம், உங்க குழந்தைங்கன்னு உங்க வாழ்க்கை. ப்ளீஸ் பூஜா, ப்ளீஸ். என்னை விட உங்களை பத்தி உமாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன் பூஜா, நானும் உமாவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னா அதுக்கு காரணம் யாரு? எங்களை சேர்த்து வச்சு எங்களுக்கு நடுவில் இருக்கிற திரையை விளக்குனது யாரு? நீங்க தானே. நாளைக்கு நாங்க ஒரு குடும்பம் அமைச்சோம்னா அதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க எங்களை விட்டு போறேன்னு சொன்ன விஷயம் மட்டும் உமாவுக்கு தெரிஞ்சதுன்னா நானும் சரி உமாவும் சரி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டோம். எங்களுக்கு அப்படி ஒரு கல்யாணம் தேவையே கிடையாது. பரத், ஏன் இப்படி பேசுறீங்க? கூடிய சீக்கிரம் உங்க எல்லாரையும் விட்டு நான் போய்த்தானே ஆகணும். என்ன பூஜா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க பூஜா. ஒன்றும் இல்லை பரத், நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்க எல்லாரும் கூடயும் தான் இருப்பேன். தேங்க்ஸ். எம்டி ரெடி ஆகிட்டு இருக்காரு. ½ அன் ஹவரில் ஆஃபீஸ்க்கு வந்துடுவோம். அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகேவா? மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். வணக்கம் சார். வணக்கம் சார். ராஜசேகர் சார் பார்க்கணும். என் பேர் பரத். தெரியும் சார், வர சொல்கிறேன் சார். ஓகே. ஓ சார், வணக்கம் சார். ஹலோ டைரக்டர் சார், என்ன வீட்டுக்கே வந்துட்டீங்க? ஆச்சரியமா இருக்கு. என்ன சார், என்ன போய் டைரக்டர் சார் கூப்பிடுறீங்க? வரத்துன்னு உரிமையோட கொடுங்க சார். நோ 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 நோ, டைரக்டர் தான் கூப்பிடணும். உட்காருங்க. அப்புறம் எங்க படத்துக்கு நீங்க ஃபைனான்ஸ் பண்ணலனா நான் எப்படி சார் இப்போ டைரக்டர்னு உட்கார்ந்துருக்க முடியும்? உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார்.
என்னை ஏத்தி விட்டுருக்கிற ஏணிப்படி நீங்க. என்னைக்கு நான் உங்களை மறக்க மாட்டேன் சார். இந்த பணிவு தான் உன்னை உயரமான இடத்துக்கு கொண்டு போகுது. ஆமா, படம் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு? சார் ரொம்ப நல்லபடியா வந்துட்டு இருக்கு சார். ம். ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் சார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்களை பர்சனலா பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு சந்தர்ப்பம் அமையல. இப்பதான் அமைஞ்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுல நான் உனக்கு எந்த ஹெல்ப்புமே செய்யல. நீ நன்றி சொல்ல வேண்டிய ஆளே வேற. என்ன சார் சொல்றீங்க? இல்ல, எனக்கு இல்ல, அந்த மேல உள்ளவருக்கு சொல்லணும், பகவானுக்குன்னு சொல்ல வந்தேன். அவர் சொல்றாரு, நான் செய்யறேன், அவ்வளவுதான். நான் வெறும் கருவிதான். சார் படம் முடிஞ்சு கூடிய சீக்கிரம் ப்ரிவ்யூ போடுவோம். ப்ரிவ்யூக்கு நான் உங்களை கூப்பிடுவேன். நீங்க கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட வந்திருந்து ஒப்பீனியன் சொல்லணும். இந்த பாருங்க, நீங்க டைரக்ட் பண்ணும்போதே உங்களை பத்தி நல்ல ஒப்பீனியன்லாம் வந்தாச்சு. கண்டிப்பா படம் நல்லா வந்திருக்கும். நான் படம் பார்க்க வரேன். சரி சார். சார் எனக்கு சார் என்னுடைய நன்றியை எப்படி உங்களுக்கு சொல்றதுன்னே தெரியல சார். ஐ மீன் வார்த்தைகளை இல்லாம தவிக்கிறேன் சார். இந்த பாருங்க, எல்லா தேங்க்ஸையும் என்கிட்டே சொல்லுறாங்க. கொஞ்சம் அந்த பெண்ணரசிக்கு விட்டு வைங்க. பெண்ணரசியா? யார சொல்றீங்க சார்?